கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை பங்குனி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தெய்வீக சுபாவங்கள். இன்றைய தியான வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். தியானம். ஒரு காரியாலயத்திலே பணிபுரிந்து வந்த தாயானவள் மதிய இடைவேளையின் போது தன் ஒரே மகனானவனுக்கு விளையாட்டு பொருளொன்றை வாங்கும்படி சென்றிருந்ததால் சற்று நேரத்திற்கு பின் அவள் காரியாலயத்திற்கு திரும்பும் போது அவள் முகபாவனை வேறுபட்டிருந்தது. அதை கண்டு சக பணியாளர்கள் வினாவிய போது அவள் அழ ஆரம்பித்தாள். அவள் விளையாட்டு பொருளை வாங்கி வேலைக்கு திரும்பும் போது தெருவோரமாக இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மடியிலே இருந்த பிள்ளையை கண்டாள். அந்த பிள்ளை இந்த தாயானவளுடைய பிள்ளையின் வயதுக்கு ஒத்திருந்தது. தன்னால் முடிந்த உதவிகளை அந்த தாயானவள் அவர்களுக்கு செய்தாள். தெருவிலே இருந்த அந்த பிள்ளையின் தோற்றம், அணிந்திருந்த உடைகளை கண்டபோது அந்த தாயானவளின் மனம் உடைந்து போயிற்று. அவர்கள் தெருவிலே இருக்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன செய்வேன் என்று அவள் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த பெண்ணிற்காகவும் மடியில் இருந்த பிள்ளையின் நிலைமைக்காகவும் அழுதாள். இந்த நாளிலே தெருவிலே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்தும் அவள் ஏன் எதற்கு அந்த இடத்திலிருந்து பிச்சை எடுக்கிறாள் என்பதை குறித்த காரணங்களை தேடாமல் காரியாலயத்திலே பணிபுரிந்து வந்த அந்த தாயானவளின் உள்ளத்தை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எந்த காரணத்திற்காகவும் தங்கள் இருதயம் கடினப்பட்டு போய் விடக்கூடாது என்பதை குறித்து ஒவ்வொரு விசுவாசியும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தவறி போகும் ஒவ்வொரு வேளையிலும் தேவனிடம் சேருகிறோம். அந்த வேளைகளிலே தேவனாகிய கர்த்தர் தாமே காரணத்தை தேடி மனதுருக்கத்தை காண்பிக்காவிட்டால் எங்கள் நிலைமை எப்படியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகிலே நடைபெறும் மனிதர்களுடைய ஏமாற்று வேலைகளினாலே நம் இருதயம் கடினப்பட்டு போய் விடாத படிக்கும், தெய்வீக சுபாவங்களை அவித்து போடாத படிக்கும் நாம் தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, இந்த உலகத்திலே மலிந்திருக்கும் தீமைகளினாலே நான் என் இருதயத்தை கடினப்படுத்தி உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி போகாதபடிக்கு நீர் என்னை காத்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.